ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது 12/11/2024க்கான கேலாட்டி சார்ட் கேசிங் பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்குன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கெஸிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1-5ன்னு சொல்லியிருக்கு. இந்த 1-5 அப்படின்ற நம்பர் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 315 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 51 அப்படியே எடுத்து 15 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே மெத்தடில் அடுத்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே கிராஸில் 93 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 93 அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 593ன்னு சொல்லி அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 593 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதியும் 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 50 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 05ன்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக பிசி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 0550 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசி மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க 0550 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து 05ன்னு வரும்போது நமக்கு ஏபோலில் கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்றதுனால இந்த 3Dயில் மேக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 305 அப்படின்ற நம்பர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 305 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். பிசி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 0550 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? 305 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 01ன்னு சொல்லியிருக்கு பிசியில். இது அப்படியே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 1001 அப்படின்ற நம்பர் வந்து வந்துடுச்சு. 10 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. இங்கே 01ன்னு இருக்குது, அது அப்படியே 10ன்னு சொல்லி ஏசியில் வந்துச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மெத்தடில் 3 மாதம் கேப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 78. இந்த 78 அப்படியே ஒரு மாதம் கேப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 78 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 01 அப்படின்ற நம்பர் அப்படியே திருப்பி 10ன்னு சொல்லி ஏசியில் ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் இருக்க 6ஆம் தேதி 78 அப்படின்ற நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜூலை மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 78 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அதே மெத்தடில் நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் பிசியில் வந்து 82ன்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஏபியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா 82 அப்படின்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏபி மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க 82-28 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 82-28 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பரை 3Dயில் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 821 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஏபியில் 82ன்னு வரும்போது சிபோல் நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றதுனால இது 3Dயில் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 821 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிபோர்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 82-28 அப்படின்ற நம்பரை இந்த 3Dயில் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 821 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிபோர்டு மட்டும் செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு கேசிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 04ன்னு இருக்குது. இந்த 04 அப்படியே நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 074 அப்படின்னு சொல்லிட்டு
ப்ளே பண்ணிட்டாங்க ஓகேங்களா. 074 இங்கே 04ன்னு இருக்குது, இது அப்படியே 074 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்த ஆகஸ்ட் மாதம் அதே 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 51ன்னு இருக்குது. இந்த 51 517 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 51 வந்து அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க ஏபியில் 51 அப்படின்ற நம்பர் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 78ன்னு இருக்குது. இந்த 78ன்ற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 87 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க ஓகேங்களா. 78 அப்படியே திருப்பி 87 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 62ன்னு சொல்லியிருக்கு. இந்த 62 அப்படின்ற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசியில் 62ன்னு வரும்போது விபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்றனால இந்த நம்பரை 3ல மேக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 612 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த 612 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 612 அப்படின்ற நம்பர் ஏசி மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 62 26 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 62 26 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிபோர்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்னு ஏபிசியில் 3 நம்பர்லேயும் 3லேயும் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்ற நம்பர் கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3ல் பார்க்கும்போது 612 அப்படின்ற நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 5ன்னு இருக்குது சிபோர்டில். ஒரு நாள் கேப் விட்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பர் 5 அப்படின்ற நம்பர் வந்து அப்படியே எடுத்து 5ன்ற நம்பரை ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 22 ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர் எடுத்திருக்காங்க. 22க்கு 22 ஒரு நாள் கேப் விட்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து 22 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பருமே எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 591ன்ற நம்பர் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 5ன்ற ஒரு நம்பர், அடுத்து 22ன்ற 2 நம்பர் எடுத்துட்டாங்க. அடுத்து 3 நம்பர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா 591 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 591 அப்படின்ற நம்பர் பிக் ப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 591 அப்படின்ற நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏபிஏசிபிசியில் பார்த்திங்க அப்படின்னா 91 19 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது 3D நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 591 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் பிக் ப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொத்தம் 3ல் எத்தனை நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 591 அப்படின்ற நம்பரும் 612 அப்படின்ற நம்பரும் 821 பிக் ப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா 591 அப்படின்ற நம்பர் வந்து பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மறந்துடாமல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 821 அடுத்து 305 அப்படின்ற நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கெஸ்ஸிங் என்ன அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாள் இனி நாளமை வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நண்பா, நன்றிகள் பல.